டாக்டர் கிராபரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சி மான்செயுள் நாடக காப்பியம் பகுதி 30. படைப்புலவர் கெஞ்சினும் பகைதானும் கொஞ்சிய திருகுணமும் குறிஞ்சியின் மனத்தானி ரஞ்சிடும் நிலையேகா படைப்புலவர் வஞ்சினும் பகைதானும் வெஞ்சின படை கூட்டம் குறிஞ்சியின் மனத்தாலன் கொஞ்சமும் நினையார்கா குமரனுக்கு கிட்டமுத்து வேர்விதை கெழுந்த சீரர்தம் நேர்க்கும் பார்ப்புகள் தெரியும் பயப்படை அழியும் தேடிய ஏட்டில் பண்ணும் தருமிசை தேடிய குறிஞ்சி படையும் எண்ணுமை தருவதும் பயத்தில் மங்களம் இருப்பும் புருவந்தான் தந்தித்து கொட்டிடும் பாதையும் ஒரு மனம் திடமிடும் இருமனம் அலைவிடும் மன்னனுக்கு தடங்கள் தான் இன்னமனம் அதை ஓட்டிய அகம்பெறி ஏவும் வென்றல நாட்டமோ அதுவும் அலையுமாடெதுவோ கனவியும் பெருவை இனிதரும் தரத்த மைதனை கரைத்தடும் நாட்டமும் பொய்யது ஐயம் பெரும் கூட்டமும் தேன் தொடு வினோதமும் வரிஞ்சிறை விதைத்து நெடுஞ்சிறை விதைத்து சொல்லும் வளர தெரியும் தெரிந்து தொல்லையும் இல்லையே சொல்வது உண்மை இந்தோ இந்தோ வள்ளியின் மனதை சொந்தமோ இது நாம் தெரியும் மயிலன் மடையன் மன்னவன் தேடும் அடையும் மூவந்து மெய்கழல் வள்ளி எம்பலை தன் மகனுக்கு தூக்கர் துணிதான் கொற்றவனை கொல்ல குன்றனை தனக்கு சாதகமாய் உதவிட ஏவினா அங்கமுத்து அகன்றதா கூட்டி எனது மைந்தனம் அவன் சே உதித்த நேரம் என்றதால் அந்த குழந்தையை காணச் சென்றதும் விரோதி மாயனிடத்தில் அன்று நேரம் பாதித்த நேரம் அந்த நேரம் இரண்டாவது வேடனை நோக்கி பாட்டன் என்னுடன் மண்டியிட்டது அங்கமுத்துவை நோக்கி சாமமா கிட்டவே ஊமை விலகையில் எல்லா திசைகளும் பார்த்து செவியில் மருந்து பல பல அரசியல் ததும்பவர் அங்கமுத்து திருத்தம் சொல்ல யாரவர் இவ்விதம் இருமது வேடர் அந்த சாமம முந்திரி விதைக்கு சுற்றும் தூசியில் முதலாவது வேடர் தெரியும் யோன் நினைத்த குற்றவ இல்லை என் மைந்தனன் பதுங்கி முருகா வென்றனன் இப்போ வரைவா முருகா காற்று முந்திரி விதையில் சிலகில மூச்சும் நகரும் வேலை அசுரதே வந்தன் சாதக நிலையில் பெரிய யோகம் கண் துரைத்தது உரையும் தருமோ நின்று எம்பின தரு